கோவை பிரைம் டைம். ஆனமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சில்லி கொம்பன் யானை குடியிருப்புக்குள் நுழைந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடி நடவடிக்கையாக வனத்துறையினர் யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டியதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். கோவை வடவள்ளி பகுதியில் கள்ளச்சாவி பயன்படுத்தி இருசக்கர வாகனம் திருடிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து நடைபெறும் வாகன திருட்டுகளால் வாகன ஓட்டிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பீதி நிலவுகிறது. போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்திற்கு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். கோவை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட வட மாநில கொள்ளையன் பர்ஹான் மதுரைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது போலீஸ் வேனிலிருந்து தப்பி ஓடினான். அவரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. கோவை புலிகுளம் பகுதியில் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் 4 மதுக்கடைகள் இயங்குவதாக கூறி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.